சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக விறகடுப்பு மற்றும் இண்டக்ஷன் ஸ்டவ் மூலமாக உணவுகளை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார். வெங்கட், சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனை உணவகங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள்? என்ன விவரம்? வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் பல உணவகங்களில் உணவுகள் பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பல சிறிய வகை உணவுகள் இன்றிலிருந்து விறகு அடுப்புகளை கொண்டு சமைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் நாம் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உணவகத்தில் விறகு கட்டைகளை கொண்டு தற்பொழுது உணவுகளை சமைப்பதற்காக தனியாக பிரத்யேகமாக இந்த ஒரு அடுப்பு என்பது கட்டப்பட்டு வருகிறது. இந்த விறகு கட்டைகளை கொண்டு இந்த உணவுகளை சமைப்பதற்காக, பாத்திரங்களை வைத்து உணவுகளை சமைப்பதற்காக தனியாக பிரத்யேகமாக அடுப்புகளை கட்டி வருகிறார்கள். இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பு காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் என்பது அந்த வரத்து என்பது குறைந்திருப்பதன் காரணமாக பல சென்னையில் பல ஹோட்டல்களில் உணவு தட்டுப்பாடு, உணவு என்பது பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. உணவகங்களுடைய நேரங்கள் என்பது குறைவாகப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஹோட்டல்களும் அவர்களுடைய சூழலை பொறுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பல்வேறு சிறிய வகை உணவகங்கள் காலை முதலே விறகு கட்டைகளை கொண்டு உணவுகளை சமைத்து வந்தக்கூடிய நிலையில் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் விறகு அடுப்புகளை கொண்டு பிரத்யேகமாக அடுப்புகளை தயார் செய்து அந்த அடுப்புகள் மூலியமாக விறகு கட்டைகளை கொண்டு சமைப்பதற்காக அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. அதே போல இண்டக்ஷன் ஸ்டவ்வை கொண்டும் அவர்கள் உணவுகளை சமைக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். கையிருப்பு இருக்கக்கூடிய சிலிண்டர்களை வைத்து மட்டுமே அவர்கள் இன்றைய தினம் உணவுகளை தயாரிப்பார்கள் எனவும் அதற்கு பிறகாக நாளை முதல் இந்த விறகு கட்டைகள் மற்றும் இண்டக்ஷன் ஸ்டவ் மூலியமாக தற்பொழுது உணவுகளை சமைக்கப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சென்னையில் பல சிறிய ரக உணவகங்கள் இந்த முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டல்களும் இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் விறகு கட்டைகளை கொண்டு தற்பொழுது உணவுகளை சமைப்பதற்கு தற்பொழுது அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.